ஹென்றி பாசன்ஸ் குரோவெல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை கேள்விப்படாம இருக்கலாம். ஆனா குவேக்கர் ஓட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்ஸ் சீரியல். இன்னைக்கு நிறைய பேர் காலையில நல்ல டயட் சாப்பிடணும்னா ஓட்ஸ் மீல் சாப்பிடுறோம். இதை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? அன்பானவர்களே, இந்த ஹென்றி பாசன்ஸ் குரோவெல்ன்ற இந்த தேவ மனிதர் தான் இந்த ஓட்ஸ்ல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார். இவர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தார். அவருடைய தகப்பனார் இவருடைய சிறு வயதிலேயே இறந்து விட்டார். காரணம் டிபி. அந்த நாட்களில் டிபிக்கு சரியான மருந்து இல்லை. ஆகவே ஜனங்கள் டிபினால இறந்து கொண்டிருந்தாங்க. டியூபர்குலோசிஸ்னால 18 வயதுல இவரும் பாதிக்கப்பட்டார். டாக்டர் சொன்னார், 25 வயதுக்குள்ள நீ மரித்து விடுவாய். தேவனிடத்தில் திரும்பிய ஹென்றி பாசன்ஸ் குரோவெல் தன்னுடைய இந்த டியூபர்குலோசிஸ்ல இருந்து சுகமாவதற்கு டாக்டர் சொன்ன காரியம், உங்க வீட்டை விட்டு நீ வேற பக்கமா அமெரிக்காவில் போயிரு, இங்க இருந்தீங்கன்னா நீயும் அந்த டிபி வந்து செத்து போயிருவ. ஆகவே பயணங்களை மேற்கொண்டார். பயணங்களை மேற்கொண்டு அவர் சிறு சிறு தொழில்களை அவர் ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஃபார்ம்லேண்ட் வாங்கி அங்க வீட்டை அவர் கோதுமையை அவர் வளர்த்தார். அவருடைய அங்கிள் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னார், எப்பா இந்த கோதுமையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல குதிரைகளை வாங்கி இவ்வளவு பெரிய ஃபார்ம்ல குதிரைகளை வளர்க்கலாமே. குதிரைகளை வளர்க்கிற அவர் ஃபர்ஸ்ட் டைம் குதிரைகளை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சார். நல்ல சேல்ஸ் வந்தது. ஆனா இவருடைய பிசினஸ் வளரும் போது இவருக்கு ஆண்டவர் மேல ஒரு பெரிய பற்று இருந்தது. நல்ல ஒரு மனைவியை திருமணம் செய்தார். அவர்களுக்கு குழந்தை பிறந்தது, ஆனி என்று. திடீரென்று சூறாவளி வீசியது, அவருடைய மனைவி இறந்து விட்டார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ஹென்றி பாசன் என்ன செய்தார் என்றால், தொடர்ந்து அவர் தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவர் இந்த ஓட்ஸ் மீல், அதாவது குதிரைகளுக்கு கொடுக்கிற உணவு, இந்த குதிரைக்கு கொடுக்கிற உணவை எப்படி ஜனங்களுக்கு கொடுப்பது, அதை சாப்பிட்டு பார்த்தா அதுல சத்து இருக்குது. ஆகவே என்ன செய்தார், அப்படியே அந்த ஓட்ஸை கொடுக்காம அந்த ஓட்ஸை மசிச்சு பிளாட் ஆக்கி அதை பாலில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அதை அமெரிக்க மக்களுக்கு காலை, அதாவது த பிரேக்ஃபாஸ்ட் கிங் என்று சொல்லப்படுகிற இந்த ஓட்ஸ் மீல், குவேக்கர் ஓட்ஸினுடைய ஃபவுண்டராக இந்த ஹென்றி பாசன்ஸ் மாறினார். மறுபடியும் திருமணம் செய்தார். கோல்மன் என்கிற அருமையான மகளை சூசன் கோல்மன், இருவருமாய் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு ரொம்ப உதவி செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் மறிக்கும் போது எப்படி தெரியுமா மறித்தார்? பெரிய பிளேன்லயோ விலை உயர்ந்த கார்லயோ இல்ல, சாதாரண லோக்கல் ட்ரெயின்ல பைபிளோட அவர் போய் கொண்டிருக்கும் போது 1943 வருடம் வேதத்தோடு அவர் மறித்து காணப்பட்டாராம். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டினது மனிதன் தோல்வியை கண்டு துவளாம இருந்ததுக்கு ஒரே காரணம் அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? தோல்விகளை கண்டு தூண்டு விடாதீர்கள். உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கடவுள் உங்களை மாற்றுவதற்காக இன்றைக்கு உங்களுக்கு புது நம்பிக்கையை தரப்போகிறார். ஹென்றி பாசனும் அவருடைய மனைவியும் ஏராளமாய் கடவுளுக்கும் கடவுள் பணிக்கும் கொடுக்க கடவுளுடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்த நீங்களும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கும்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் மேல் நீங்க வைத்த நம்பிக்கை வீண் போகாது. உங்களையும் ஆண்டவர் உலக பிரசித்தி பெற்றவர்களாய் மாற்ற போறார். You are a world changer, history maker. God bless you. Have a wonderful day.